இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு 10-15 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சது, ஒரு 4 அல்லது 5 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கீறி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவு கண்ணாடி பதம் வந்தாவே போதுமானது. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஒரு 2 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க வேண்டாம், ஏன்னா இஞ்சியோட ஃப்ளேவர் இந்த கிரேவிக்கு நல்லா இருக்காது. பூண்டு வதங்கி வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் வதங்கட்டும். அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், அதையும் எண்ணெயிலே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. சாம்பார் தூள் சேர்க்கும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் இருந்ததுன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். சாம்பார் தூள் கருகாமல் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அடுத்தது ஒரு 3 மீடியம் சைஸ்டு தக்காளியை இது போல் கட் பண்ணி வச்சு அதையும் எண்ணெயில் சேர்த்து வதக்குங்க. மசாலாவும் தக்காளியும் நல்லா கலந்து வரட்டும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. தக்காளி நல்லா மஷியாக வதங்கிறதுக்காகவே கரண்டிலே அப்பப்போ மசிச்சு விட்டுருங்க. வெங்காயம் தக்காளியும் ஒரு தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை அல்லது 2 கையளவு பொட்டுக்கடலை ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நைஸாக பவுட்ரு ஆக்கணும். அப்படி இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கொஞ்சம் அதையே சலித்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை திப்பி திப்பியாக இருந்தால் குழம்புல நல்லா இருக்காது. இந்த பொட்டுக்கடலை மாவை வெங்காயம் தக்காளி மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. மாவு போட்ட உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா மாவு அங்கங்கே கட்டி கட்டியாக வந்துடும். அதனால் ஒரு தடவை கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு அடுத்தது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தலாம். இது போல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி விட்டுறணும். பொட்டுக்கடலை மாவு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை முழுசாக ஊற்றிக்கலாம். 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்தோன்னு சொன்னால் ஒரு 5 கப் அளவு தண்ணி ஊற்றலாம். இந்த நான் சொன்ன அளவுகள் 4 பேருக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு சரியாக இருக்கும். பொட்டுக்கடலை மாவு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கொதித்து வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சு அதையும் இதில் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி தலையோட ஃப்ளேவர் இந்த கிரேவிக்கு நல்லா இருக்கும், அதனால் கண்டிப்பாக கொத்தமல்லி தலை சேர்க்கணும். கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது. இந்தளவு பதமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி தலை சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தால் நம்மளுடைய இன்ஸ்டன்ட் சாம்பார் தயார். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.